ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதறிய காரியம் சிதறும். அதாவது குரூப் 4 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நாட்களே உள்ளது. படிக்காதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒத்தையாரட்டையை போட்டு அடிச்சிடலாம். படித்தவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ஏன்னா 3 நாளே இருக்கும்போது பதட்டமாக இருக்கும். அதுக்காக என்னுடைய ஒரு சில அனுபவங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் லேட் ஆகும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஃபாஸ்ட்டாக வச்சு பாருங்கள், ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக வச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க என்னங்கிறத. நான் ஒரு சம்பவம் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எங்கள் ஹெச்ஓடி மேஜர் பேப்பர் கிளாஸ் டெஸ்ட் வச்சுருந்தாரு. அன்றைக்கி நான் நல்லா படிச்சுட்டு போயிருந்தேன். ஆனால் அந்த வரையில் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நான் கிளாஸ்லேயே படுத்திருந்தேன். அப்போ டெஸ்ட்டுன்னு சொல்லும்போதே கேட்டார், ஏன் ராஜி படுத்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொன்னாங்க உடம்பு முடியலைன்னு படுத்திருக்கா அப்படின்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், உடம்பு முடியலையா இல்லை டெஸ்ட்டுன்னாங்காட்டியும் உடம்பு முடியாமல் போணுச்சா அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக சிரித்தார். அது என் மைண்டில் உறுத்தி நான் என்ன பண்ணேன்னா செமஸ்டர் எக்ஸாமில் இவருடைய பேப்பரில் நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்து காமிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் அன்னையிலேருந்தே அந்த மேஜர் பேப்பரை வெறித்தனமாக படிச்சுட்டு இருந்துட்டு எக்ஸாம் அன்னைக்கு நான் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேயே போனதுமே எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் சீட் வாங்கினதுமே பதட்டத்தில் அந்த எழுத்து ஸ்பீடே வரவே இல்லைண்டு. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு எனக்கு அந்த ஸ்பீடு வர்றதுக்கு. அப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸி தான். ஆனால் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நான் ஏன்னா டைம் பத்தலை. பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப இதாக தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் மறுநாள் அலைடு பேப்பர் டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸு. அப்போ நம்ம மொதல் நாள் எக்ஸாமே ஒழுங்காக எழுதலை, இந்த எக்ஸாமை சும்மா பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் நான் மேஜர் பேப்பரில் 79 எடுத்து செகண்ட் மார்க் தான் ஃபஸ்ட் மார்க் 83 வேறு ஒரு பொண்ணு எடுத்துருந்துச்சு. அலைடு பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸில் 100க்கு 100 சென்டம் எடுத்திருந்தேன். அப்போ இதுலேருந்து நம்ம அவளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸாமையும் பதட்டம் இல்லாமல் அட்டன் பண்ணோம்னா நமக்கு வெற்றி உறுதி. இது கடைசி நேரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது, எதை படிக்கிறது எதை விடுறது அப்படிங்கிறது பதட்டமாக இருக்கும். உங்களுக்கான எஃபோர்ட்டை இவ்வளோ நாள் போட்டுட்டீங்க. இனிமேல் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே போனீங்கன்னா டென்ஷன் தான் ஆகும். அப்படி போகாமல் நம்மளால முடிஞ்ச எஃபோர்ட்டை போடுவோம், அதுக்கு மேலே வர மார்க்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி போய் ரிலாக்ஸாக போய் அட்டன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு டைம் எனஃபாக இருக்கும். அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டீங்க. லாஸ்ட் டைமில் படிக்க பதட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா புக்கை எடுக்கலைனாலும் அந்த 2023-24 மொத்தம் 25 எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸாவது ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு கடைசி நேரத்தில் அந்த ஆப்ஷனெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் பயப்படாமல் ரிலாக்ஸாக போய் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு வெற்றி உறுதி. அது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.